சொந்த வீட்டின் கனவை நனவாக்க மெட்ரோ வாராகி கார்டன் பெரியநாயக்கன் பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது என்பது வேறு. பீகார் திட்டமிட்டே அந்த மக்கள் பலிகடாவாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உடனே அதனுடைய பிரதிபலிப்பு இருக்குலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் எந்த பிரதிபலிப்பு இருக்கா? தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள். தமிழ்நாட்டு மக்களை இதுபோல் ஏமாற்ற முடியாது. அதே நேரம் அது எஸ்ஐஆரில் எல்லோரும் தங்களுடைய பெயர்களை ஜனநாயகத்திற்கு உட்பட்டு கொண்டு வருவதில் தான் அதனுடைய வெற்றி இருக்கிறது. ஒரு வாக்காளர் கூட ஜனநாயகத்திற்கு விரோதமாக அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு விடக்கூடாது என்பதில் எஸ்டிபி கவனமாக இருக்கிறது. அந்த வகையில் எஸ்ஐஆரின் வழியாக தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை கழித்துவிட்டு தேர்தல் நடத்தலாம் என்று நினைத்தால் அது ஒருபொழுதும் தமிழ்நாட்டில் நடக்காது. தமிழக மக்களும் அதுபோல் தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் இப்பொழுது அது வலுவாக எதிர்க்கிறது. உச்சநீதிமன்றம் போயிருக்கோம். நாங்களும் கூட என் சார்பில் எஸ்டிபி சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். இவை எல்லாவற்றையும் கொண்டு தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக கொண்டு இந்த ஒன்றிய அரசு எடுக்கிற இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை முறியடிப்போம். தமிழ்நாட்டில் பீகார் தேர்தலில் பிரதிபலிப்பு என்பது ஒருபொழுதும் இருக்காது. ஆமாம், இல்லை அதான் ஏற்கனவே நாங்கள் அது ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்குங்கிறத களத்திலேயே நம்ம தகவல்களை பார்க்குறோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பவர்களை மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது ஒரு சந்தேகமான சூழலில் தான் அது இருக்கிறது. இல்லை இல்லை, அதாவது என்ன விஷயம்னா, இப்போ எல்லா கட்சிகளுமே தேர்தல் மூடுக்கு வந்தாச்சு, எல்லோரும் தேர்தல் ஜுரத்துக்கு வந்தாச்சு. அப்போ இந்த தேர்தல் ஜுரத்தில் என்ன வரப்போகிறது என்பது இப்போ ஒரு பெரிய த்ரில்லிங்காக தான் எல்லாருக்கும் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதத்தில் எல்லாமே ஒரு கிளியர் கட் ஆகிற வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களை, அவருடைய உணர்வுகளை பிரதிபலிப்பவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள, அது வேறு விஷயம். ஆனால் அணி என்னவாக வரப்போகிறது என்பதை பற்றி ஒரு தெளிவு இப்பொழுது இல்லாத ஒரு சூழ்நிலையை இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனவரி மாதம் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக அடிப்படையில் வரக்கூடிய யாரை வேண்டுமானாலும் நான் வரவேற்க வேண்டும். யாரும் வரக்கூடாது என்று சொன்னால் அது சம வாய்ப்பு போட்டியாக அது இருக்காது. பாஜக அதை தானே செய்யணும்னு நினைக்குது. தனக்கு எதிராக யாருமே இல்லாமல் எல்லாரையும் பேக்டோர் வழியாக இல்லாமல் நடக்கும். அது அல்ல. அதே நேரம் மக்கள் உடைய உரிமைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. மக்கள் எதை எதிர்கொள்கிறார்கள் என்பதை சொல்லணும். மக்களுக்காக போராடணும். மக்களுக்காக அடிபட்டு மிதிப்பட்டு ரத்தம் சிந்தியவர்கள் தான் இன்றைக்கு மக்களுக்காக வேண்டிய அதிகாரத்தில் இருப்பவர்கள். எனவே அதிகாரத்தில் வருவதற்காக வேண்டி நிறைய மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதையெல்லாம் செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எஸ்டிபிக்கா அதை நாங்கள் ஏற்கனவே கூட்டணியோடு தான் போட்டியிட வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுடைய மாநில செயற்குழு தீர்மானம் எடுத்திருக்கிறது. அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். ஆனால் அதே நேரம் இந்த தேர்தல் அந்த நிலைமைகளை முழுவதுமாக உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். அதை அனுசரித்து தான் ஒரு முடிவு எஸ்டிபி எடுக்கும். நல்ல சூப்பராக இருக்குது, எந்த குறையும் இல்லை. ஒவ்வொரு தேர்தலையும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி எஸ்டிபி வளர்ந்து வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் 221 தொகுதிகளில் தொகுதி நிர்வாகம் இருக்கிற 17 ஆண்டுகளான ஒரு கட்சினா அது எஸ்டிபி தான். பூத் கட்டமைப்பை நோக்கி BLA 1, BLA 2, BLCன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 35,000 பூத்துகளுக்கு டார்கெட் பண்ணி போகிறோம் என்று சொன்னால் அதுவும் எஸ்டிபி தான். அப்போ தேர்தல் நிலவரங்களை கருத்தில் கொண்டு மட்டுமல்லாது மக்களுக்கான உரிமைகளை பிரதிபலிக்கிற விதத்திலும் எஸ்டிபி எடுக்கிற நடவடிக்கைகளை மக்கள் நல்ல முறையில் இன்றைக்கி ஆதரிக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை உண்மை பேசினால் மக்கள் ஆதரிப்பார்கள், மக்களுக்காக குரல் எழுப்பினால் மக்கள் ஆதரிப்பார்கள். மக்களுடைய பெருவாரியான ஆதரவு எஸ்டிபிஐக்கு இப்பொழுது இருக்கிறது என்பதை இதுவரைக்கும் நிரூபிச்சுட்டு இருந்தால் இனி வரக்கூடிய தேர்தலும் நிரூபிக்கும். இல்லை, அது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கை நோக்கி போகிறாங்க. ஆனால் அது ஒரு டெட்லைன் ரொம்ப கம்மியானதான, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி தெரியும். எல்லா ஃபேக்டரும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. கொஞ்சம் பொறுத்து நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அது இப்பொழுதைக்கு அதுக்கான ஒரு தேவையோ அவசியமோ இப்போ இருக்கிறதா தெரியல. ஆனால் எளியவனுக்கும் ஜனநாயகம் அதிகாரம் என்பது அவசியமானது. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் மக்களை எதையாவது காரணம் காட்டி பிளவுபடுத்துகிற பாஜக அரசியலை நம்ம ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. எனவே எஸ்டிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டமான வளர்ச்சியில் அந்தந்த வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். இப்போ அதற்கான தேவை இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக தான் இப்பொழுது இருக்கிறது.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டுடைய முதல்வர் மிக சிறப்பாக வந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கார். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நிறைய நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இப்போ சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூரில் பேசுகிறோம். முஸ்லீம் சிறைவாசிகளுடைய விடுதலை என்பது இப்போது மீண்டும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த பாலா போன ஆளுநருடைய அந்த நடவடிக்கையின் காரணமாக சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியாமல் கையெழுத்திடாததன் காரணமாக பல சிக்கல்களை தமிழ்நாடு எதிர்கொண்டதில் ஒன்று இந்த முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை. அதுக்கு ஒரு காரணம் முஸ்லீமுடைய இடஒதுக்கீடு உயர்த்தி தரப்பட வேண்டும் என்பது பல கோரிக்கைகள் இருக்கிறது. எனவே எல்லாம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு தான் எல்லோரும் பயணிக்கிறோம். அதற்கான ஒரு சூழல் வந்து கனியும் என்று நாங்கள் கருதுகிறோம். எப்படி அதான் நாங்கள் இந்த கூட்டணி நிலைப்பாடு என்ன, தேர்தல் நிலைப்பாடு, மொத்தமாகவே தேர்தல் நிலைப்பாடு, எஸ்டிபி என்ன செய்ய போகிறது என்பதை பற்றிய நிலைப்பாடு ஜனவரி மாதம் தான் இறுதியாகும். அது அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய பொதுக்குழு தான் அதை வந்து இறுதி செய்யும். அதை வைத்து தான் அந்த முடிவுகளை வந்து சொல்ல முடியும். அதிமுக கட்சியில் முக்கிய நிர்வாகிகள் இல்லை, அதாவது அது அவங்களுடைய கட்சி விவகாரம் ஒன்று, அது ஒரு உள்கட்சி விவகாரம். இந்த மாதிரியான ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போவது வருவது வந்து ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஆனால் அதை வைத்து பலமாகவோ பலவீனமாகவோ யாரையும் எடை போடுகிற சூழல் வந்து இல்லை. தேர்தல் களம் இது போன்ற கட்சிகளுக்கு, பிரதான திராவிட கட்சிகளுக்கு தேர்தல் களம் தான் அதை ஒரு கூர்தூட்டி பார்க்குற, ஒரு சீர்தூக்கி பார்க்குற ஒன்றாக இருக்கிறது. தேர்தல் களம் வரட்டும், என்ன வருது என்று பார்க்கலாம். இல்லை அதான் அதிமுகவோட கூட்டணியோடு இருந்திருக்கிறோம், அது வேறு விஷயம். அவருடைய கட்சியில் நடக்கிற உள்கட்சி பிரச்சனைகள் என்பது வேறு விஷயம். அதில் நான் தலையிட்டு எந்த கருத்துக்களை நான் வந்து சொல்ல முடியாது. மக்களுக்காக பேசப்பட வேண்டும். மக்களுடைய உரிமைகள், மக்களுடைய பிரச்சனையை பேசணும். அது யார் பேசுகிறாங்களோ அவங்கள மக்கள் ஆதரிப்பார்கள். எது கூட்டணி ஆட்சின்னு சொல்றீங்க? இல்லை, அதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன்ல, அது இந்த தேர்தலில் எஸ்டிபி அது வந்து நாங்கள் வந்து அதை முன்வைக்கலை. இப்போ எஸ்டிபியுடைய வளர்ச்சியை அனுசரித்து இப்போ நாங்கள் என்னவாக இருக்கிறோமோ அதை தான் வைக்கிறோம். பொதுவாக வந்து எளியவனுக்கும் ஜனநாயகம் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தில் மிக முக்கிய பங்கு இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற தேர்தல் சூழலை வைத்து இந்த கோரிக்கைக்கு வந்து இப்பொழுது வலு சேர்க்கிற ஒரு சூழல் வந்து இப்பொழுது வந்து இல்லை. நான் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு உண்டு. எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அதை நாங்கள் பிரதிபலிக்கலை. இப்பொழுது நாங்கள் அதிகார அவைக்குள் செல்வதை நோக்கி இப்பொழுது நாங்கள் வந்து தீர்மானிச்சுட்டு இருக்கிறோம். அதற்கு எங்களை பலப்படுத்தியிருக்கோம். அது கட்டங்கட்டமான வளர்ச்சியில் அதை பற்றி அந்தந்த காலத்தில் அதை நாங்கள் முடிவெடுப்போம்.